ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமை காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கி செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ வரக்கூடிய பகுதிகளில் நம்ம மெகா தொலைக்காட்சி பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்க்க உள்ளோம். இது ஒரு நேயர் கேட்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் நிறைய நபர்களுக்கு பயனுள்ளதாக அமையும். அந்த வகையில் ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, மூக்கில் சதை வளருதல். அது வந்து நிறைய பேருக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. நோஸ் அடைப்பு, மூக்கு அடைப்பு இருக்கின்றது. இந்த சதை வளர்கின்ற காரணத்தினால ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்றோம். அப்போ இந்த மாதிரி மூக்கில் சதை வளராமல் வாழ்வதற்குரிய பயிற்சிகள், முதிரை பயிற்சிகள் என்ன, அதே மாதிரி அந்த மாதிரி சதைகள் வளர்ந்துச்சு அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய பயிற்சிகளின் மூலமாகவே இதை சரி செய்ய முடியுமா? நிச்சயமாக முடியும். நம்முடைய உடலுக்குள் இருக்கக்கூடிய நுரையீரல், அந்த லங்ஸுக்கும் நம்முடைய நோஸுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. அப்போ லங்ஸு நன்றாக இயங்க செய்யக்கூடிய பயிற்சிகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வலது நாசி இடது நாசி அந்த துவாரங்களில் இருக்கக்கூடிய அடைப்புகள் சரியாகிவிடும். அதை தொடர்ந்து அந்த மாதிரி சதைகள் வளரக்கூடிய நிலையில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, தவறே கிடையாது. அந்த மருத்துவரிடமே இந்த மாதிரி இப்போது முதிரைகள், நாடி சுத்தி போன்ற பயிற்சிகளும் பண்ணுறேன்ட்டு சொல்லுங்கள். நிச்சயமாக ஒரு 21 நாட்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. மருத்துவத்தை காண்பீங்கள், நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும். மெடிசன்லேயே க்யூர் பண்ணிடலாம். தொடர்ந்து நம்ம பண்ணக்கூடிய இந்த பயிற்சிகள் எந்த பக்க விளைவு இல்லாமல் அதிலிருந்து முழுமையான நிவாரணம் கிடைக்கும். அப்போ இதை பார்க்கக்கூடியவர்கள் மூக்கில் சதை வளர்ந்தவங்க மட்டும்தான் பயிற்சி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்களும் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை 15 நிமிடம் தான் ஒரு நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக வயது ஆக ஆக நமக்கு லங்ஸுடைய கெப்பாசிட்டி நன்றாக இருக்கும். மூக்கடைப்பு வலது நாசி இடது நாசி, ஒன்று சூரிய நாடி ஒன்று சந்திர நாடி, ஒன்று குளிர்ச்சி ஒன்று வெப்பம். இந்த பயிற்சி செய்யும் பொழுது ரெண்டும் சமமாக இருக்கும். இந்த நாடி சுத்தி அப்படின்னு சொல்கின்ற இந்த பயிற்சிகளையும் ஆசனங்களையும் முதிரைகளையும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரும் பொழுது தசைகள் வளர்ந்திருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ண அந்த தசைகள் நாம் செய்கின்ற பயிற்சிகளினாலேயே ஆட்டோமேட்டிக்காக பக்க விளைவு இல்லாமலே கரைய ஆரம்பித்துவிடும். பஞ்சபூதத்தில் ஏற்பட்ட சின்ன சின்ன குறைபாடுகளை தான் நோயின்னு சொல்கிறோம். பஞ்சபூதத்தையும் சமப்படுத்துவது தான் முதிரைகள், யோகாசனங்கள், மூச்சு பயிற்சி. அப்போ இதை நம்ம கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இதற்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் படிக்கக்கூடிய பசங்கள் 5th 6th படிக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி நோஸ் அடைப்பு ஏற்படுது. அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், ஐஸ்கிரீம் தொடர்ந்து சாப்பிடுவாங்க, ஏதோ அக்கேஷனாக சாப்பிட்டா பரவாயில்ல, அதை மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சோன்னு எடுத்து சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிடும் பொழுது குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும். அப்போ அவர்கள் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக அதிலிருந்து முழுமையான விடுதலை கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது மூக்கடைப்பு, மூக்கில் சதை வளராமல் இருப்பதற்குரிய முக்கியமான முத்திரைகளாக பார்க்க போகிறோம். முதல் முத்திரை நாம் பார்க்கக்கூடியது பிரம்மா முத்திரை. இது சுகாசன நிலை. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க, முதுகலும் நேராக வச்சுக்கோங்க, கண்களை மூடி ஒரு 3 முறை மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. மூச்சு உள்ளே இழுக்கும்போது வயிறு வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது அப்டாமன் உள்ளே போய்க்கிடணும். ஸோ முதல்ல இந்த மூச்சு முறையை நம்ம சரிப்படுத்திக்கணும். இப்போ நம்ம பிரம்மா முத்திரை பண்ண போகிறோம். முதல்ல கை இந்த மாதிரி ஆதி முத்திரையில் வச்சுக்கோங்க. கை ஜஸ்ட்டுங்கிறார் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 4 விரலும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 5 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். வலது நாசி இடது நாசி அடைப்பு நீங்குவதாக எண்ணுங்கள். உங்களது உணர்வு வலது பக்க இடது பக்க லங்ஸுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை கணேச முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே 4 விரல் இப்படி கோத்துக்கோங்க. 2 பக்கம் நல்லா இழுத்து விடுங்க. ஒரு 5 டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். நாசி துவாரத்தில் இருக்கக்கூடிய அடைப்புகள் இந்த முதிரையின் மூலமாக நீங்குவதாக எண்ணுங்கள்.
காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். இப்போ இடது கை கீழே வச்சுருக்கோம், வலது கை மேலே கோத்துருக்கோம். முடிச்சவொடனே அப்படியே மாற்றிக்கோங்க. வலது கை கீழே வச்சுக்கோங்க, இந்த இடது கை 4 விரலை மேலே வச்சு இப்படி கோத்துக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். வலது பக்க இடது பக்க நாசி துவாரத்தில் இருக்கக்கூடிய அடைப்பு நீங்குவதாக எண்ணுங்கள். 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிராங்கியல் முத்திரை. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். நுரையீரலுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மூக்கில் தசை சதை வளருதுன்னு சொல்லியிருக்காங்க. கட்டிகளோ இந்த மாதிரி சதைகளோ வளர்ந்தால் அதை கரைக்கக்கூடிய ஒரு முத்திரை சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க, 2 மேயத்தில் கட்டை விரல். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். இப்போ தசை வளர்ந்துருக்கவங்க மதியமும் சாப்பிட்றதுக்கு முன்பாக ஒரு 5 மினிட்ஸ் இந்த முத்திரையை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நேர்களே, இப்போ இந்த முத்திரையை அர்த்த பத்மாசனம், ஒரு கால் மட்டும் மேலே போட்டுக்கிட்டேன், அர்த்த பத்மாசனத்தில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. முதல் முத்திரை பிரம்மா முத்திரை. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுறோம். முதல்ல ஆதி முத்திரை பண்ணிக்கோங்க. கையை அப்படி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 5 டைம்ஸ் நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். தென் நார்மல் பிரீத்திங். வலது பக்க இடது பக்க லங்ஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். வலது நாசி இடது நாசி மூக்கடைப்பு நீங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை கணேச முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே 4 விரல் இப்படி கோத்துக்கோங்க. 2 பக்கம் நல்லா இழுத்து விடுங்க. ஒரு 3 டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். ரைட் சைடு லெஃப்ட் சைடு லங்ஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கை எப்படி மாற்றி பண்ணுறோம். வலது கை கீழே இடது கை மேலே 4 விரல் நல்லா கோத்துக்கோங்க. 5 டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். வலது பக்க இடது பக்க லங்ஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். நாசி துவாரங்களில் இருக்கக்கூடிய அடைப்புகள் நீங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ பிராங்கியல் முத்திரை. மோதிர விரல் சுண்டு விரல் இந்த மாதிரி ஆள்காட்டு விரல் கீழே வச்சுக்கோங்க. நடுவிரலும் கட்டை விரலும் இணைச்சிக்கோங்க. ஆள்காட்டி விரல் தரை நோக்கி இருக்கட்டும். நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. 3 முறை. நார்மல் பிரீத்திங். லங்ஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். மூக்கடைப்பு நீங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கட்டிகள் சதைகளை கரைக்கக்கூடிய சூரிய முத்திரை. மோதிர விரல் நல்லா மடிச்சுக்கோங்க. என்னுடைய மையத்தில் கட்டை விரல். ஒரு 3 முறை இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தசைகள் மூக்கடைப்பு நீக்கக்கூடிய ஒரு நாடி சுத்தி பண்ண போகிறோம். இடது கை சின்முத்திரை, முதுகெலும் நேராக வச்சுக்கோங்க. ரைட் நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க பெருவரல்னால. இடது நாசிலே மூச்சை உள்ளெழுத்து இடதுலேயே மூச்சு வெளியே விடுங்க. பத்து முறை. மூச்சு உள்ளே எடுக்கும்போது அடிவேர் வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது அடிவேர் லேசாக உள்ளே போய்க்கிடணும். இந்த மாதிரி நிதானமாக 10 முறை பண்ணிக்கோங்க. இப்போ மோதிர விரல்னால இடது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வலதிலேயே மூச்சை உள்ளெழுத்து வலதிலேயே மூச்சு வெளியிடுங்க 10 முறை. இந்த மாதிரி நிதானமாக 10 முறை. இப்போ இடதில் இழுத்து வலது. இந்த மாதிரி 10 முறை. அப்படி மாற்றிக்கோங்க. வலதில் இழுத்து இடது. இந்த மாதிரி 10 முறை. நேர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி மிக எளிமையான பயிற்சி. நிறைய நபர்களுக்கு மூக்கில் தசை வளர்றது, அந்த மாதிரி மூக்கு அடைப்பு, சைனஸ் இந்த மாதிரி ஏற்படுது, ஆஸ்மா ஏற்படுது. அவர்கள் எல்லோருமே இந்த பயிற்சியை நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஐஸ்கிரீம், கூல்ட்ரிங்க்ஸ் உடனே ஃப்ரிட்ஜிலிருந்து எடுத்து சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஹாட் வாட்டர், ஜீரகம் போட்டு சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாக முழுமையான ஒரு தீர்வு கிடைக்கும். இது இந்த பிரச்சனை உள்ளவர்கள் மட்டுமல்ல, இன்றைய காலகட்டத்தில் மாணவ செல்வங்கள், சிறியவர்கள், பெரியவர்கள் எல்லோரும் பயிற்சி பண்ணுங்கள். மூக்கடைப்பு, தசை வளர்தல், ஆஸ்மா, சைனஸ், நுரையீரலில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அனைத்திற்குமே முழுமையான தீர்வு உண்டு. தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.